அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் என்ன கலாச்சிட்டாராமா. இப்போ தமிழ்நாட்டில் யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? இது ஆமா ஓசம் ஐயா. ஏன் ஜோர் திரும்பிட்டு ஐயா ஐயா ராசாங்க ஐயா, என் செல்லம் என் தங்கம். ஆமா, நான் துபாயில கக்கிசுகளோட கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தறியா? முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். இப்ப பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்க பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பாட்டுக்கு பாட்டு வாரந்தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. பாராட்டு கரகோஷம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அடுத்து இந்த மேடைக்கு வருகின்றார். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தா, இவர் யாருக்காக கொடுத்தா? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒப்பாரி வைக்கிறேன், காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. இது என்ன கல்யாண விடா அல்லது போ, 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. நானே போட போறேன் சட்டம் பொதுவில், நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். சிக்கு தக்க ஜிம் தக்க சிக்கு தக்க ஜிம் சக் சக் சக். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? நிழல் வேண்டும் நானே போட புருணை நானே போட புருணை. திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் அவங்க சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. அப்படின்னா நீ ஒயின் ஷாப்பை மூடிட்டு போக வேண்டியதானே? நீ ஏன் மூட மாட்டற? நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு, ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. யோ, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளியடியா பாப்போம். அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரன் சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்க. நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு பதில் சொல்லும் போது ஆதாரம் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து சரியாக நீக்கிடுறீங்க. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து
நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்க படைச்சிருக்கிறீங்க. இது தமிழ்நாட்டுக்கே வந்த மான பிரச்சனை, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், டு ஆர் டை. அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த பயம் கிடையாது. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். ஒவ்வொரு தலையிலும், முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணியில் சரி, வெள்ளை வேறிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச் உறுதியாக சொல்றோம். நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் தைரியம் இருந்தால் லைவ் போடல? நீங்க கவலைப்படல. நேரலை நாங்க செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். லைவ் உண்மையாகவே தமிழ்நாடுல முதல்ல தைரியமா எங்கள் தலைவர் தான் லைவ் அனுமதிச்சிருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. லைவ் திமுக ஆட்சியில் தான் முதன்முறையாக நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்க. எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சத்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா சார்? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் இலவச அமரர் ஊர்தி வசதி இல்லாததால் உடலை உறவினர்கள் ஆட்டோவில் ஏற்றி சென்றனர். மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். இதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னாடி இருக்கின்ற இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள் கேட்பாங்க, யார் நீங்க? இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை, சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன் அங்கிருந்து. இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள் கேட்பாங்க, யார் நீங்க? கோமாளி இங்க வந்து யார போறாங்க சார்? Wait a minute. Who are you? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? காவல்துறையோடைய அறிக்கையா இல்ல காவல்துறையா இல்லை இறந்த சகோதரியின் தாய்னா எங்க முதலமைச்சர் ஒரு தாய் பக்கம் தான் நிப்பார். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தான அது இப்படி பேசிட்டு போறான்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித் தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே முதலமைச்சர் வருகிற போது, எதிர்க்கட்சிகள் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை, சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே, நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா